சென்னை விருகம்பாக்கத்தில் பார்க்கிங் பிரச்சனையால் இருதரப்பை சேர்ந்தவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை விருகம்பாக்கத்துல வீட்டின் முன்பாக இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதில் ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பினர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் ஒரு பெண்ணை 5க்கும் மேற்பட்டோர் முடியை குடித்து தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் பெண் ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சென்னை விருகம்பாக்கம் ராஜீவ்காந்தி தெருவில் வசித்து வருபவர் மகாதேவன் அனுராதா தம்பதியினர். இவரது வீட்டின் எதிர்ப்புறத்துல ஐயாதுரை என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் அவருடைய வீட்டின் மேற்தளத்துல சுமார் 10க்கும் மேற்பட்ட வாடகைக்கு குடியிருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயாதுரைக்கு சொந்தமாக கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்களை சாலையில் நிறுத்துவதாகவும் இதனால் அங்கே வசிக்கக்கூடிய அனுராதா உள்ளிட்ட வீடுகளில் வசிப்பவர்களுக்கு வாகனங்களை எடுக்கவோ வெளியே செல்லவோ பிரச்சனை ஏற்படுவதாகவும் அதனால் அடிக்கடி ஒரு பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இதே போலதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 2 தினங்கள் முன்பாக அனுராதா வீட்டில் கேட்டு திறக்காதவாறு ஐயாதுரை வீட்டு வாடகை இருக்கும் நபர்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளனர். இதனை அனுராதா குடும்பத்தில் கேட்டதால் அவர்களுக்குள் மோதல் போக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அனுராதா என்ற பெண்ணை அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு பிடித்து தாக்கக்கூடிய காட்சிகளும் ஆபாச வார்த்தைகளால் திட்டக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் தொடக்கத்தை எடுத்தும் அனுராதா மீது வீசி தாக்கியிருக்கிறார்கள். இதில் அனுராதாவுக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் அனுராதாவின் கணவர் மகாதேவனுக்கு இடது முழங்கையில் காயம் ஏற்பட கூறப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அனுராதாவும் அவரது கணவன் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் எதிர்த்தவர்களுக்கு அவர் போலீசார் வந்துட்டு ஒரு சாதகமாக செயல்படுவதும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சி அடிப்படையில் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.